ரோஹிணி அவங்க 2 பேத்தையும் கூட்டு போனா முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சிருமே! இப்ப ஏதாவது பண்ணி முத்துவ அங்க போக விடாம பண்ணணும்னு சொல்லிட்டு ரோஹிணி பிளான் போடுறாங்க. சரி வண்டி இருந்தா தானே முத்து வந்து அவங்க 2 பேத்தையும் கூட்டு போக முடியும். வண்டி ஏதாவது பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து முத்துவோட வண்டிய ரிப்பேர் பண்றாங்க. முத்துவும் காலையில எடுத்து பார்க்குறாங்க. ஆனா வண்டி எடுக்கவே இல்ல. ஏதோ ரிப்பேர் மாரி இருக்கே! என்னாச்சுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே மீனா இருந்துகிட்டு, "என்னங்க நீங்க வேற அவங்க 2 பேத்தையும் வெளியில கூட்டு போணும்னு சொன்னீங்களே! இப்ப என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே முத்து, "அதான் இன்னொரு வண்டி நம்ம செல்வத்திட்ட கூட இருக்குதுல்ல. அத நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே மீனா, "நான் வேணா உங்கள ட்ராப் பண்ணிடுறேன்னு" சொல்லிட்டு முத்து மீனாவ கூட்டு போறாங்க. இங்க ரோஹிணி, "நல்ல வேள வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இனிமேலு எப்படி கூட்டு போவாங்கன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி நெனைக்கிறாங்க. இங்க முத்து அவங்க 2 பேத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ரோஹிணி அவங்க முத்து கூட தான் போயிருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்க சொல்றாங்க. "எதுக்குடி அவங்க கிட்ட எதுக்குடி நான் பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீ கேளும்மா, முத்து அவங்க கூட இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க ரோஹிணியோட அம்மாவும் அவங்களுக்கு கால் பண்றாங்க. முத்து வண்டியில ஃபோன வச்சுட்டு அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் பண்ணதுக்காக போயிடுறாங்க. இந்த நேரத்தில ரோஹிணியோட அம்மா வேற அவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. உடனேவும் "முத்து என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா ஃபோன் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கிறதுனால, முத்து வேற வழி இல்லாம ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. "ஹலோ" அப்படின்னு சொல்லிட்டு. உடனேவும் அந்த பக்கம் இருந்துட்டு பேசுறதையும் முத்து கேட்டுறாங்க. "இது கிரிஷோட பாட்டியோட குரல் மாரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்க கிரிஷோட பாட்டிக்கும் முத்து மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. "யாரு நீங்க பேசுறது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் பேசுறேன். அவங்க ஃபோன நீங்க வேற யாரோ பேசுற மாரி இருக்கு. நீங்க யாரு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் கார் டிரைவர் தான் பேசுறேன். அவங்க ஃபோன வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்தோனே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்து சொல்றாங்க. ஆனா உங்க குரல கேட்ட மாதிரி இருக்கே எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. உடனேவும் இல்லையே உங்கள எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. உடனேவும் என்ன இது கிறிஷோட பாட்டியோட குரல் மாரி தான் இருக்குதே. ஓ! கிறிஷோட பாட்டிக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாரி இருக்குதே. அப்புறம் அவங்கள வந்தோனே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நினைக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.